தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நிறைவேற்றினால் மிகுந்த எச்சரித்திருக்கிறார்கள், மிகுந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு. அதனால் அது நிறைவேற்றப்படக்கூடாது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அது எடுத்துக்கொள்ளப்படும், தனிநபர் பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளப்படாது என்பதை சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரஜை மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கு செல்லும் ஒவ்வொரு பிரஜையும் பாதுகாப்பது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் அரசின் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஈரானில் சிறையில் அடைப்பட்டிருந்த 15 மீனவர்கள் மீட்டெடுத்து கொண்டுவரப்பட்டார்கள். 38 மீனவர்கள் இலங்கை சிறையிலிருந்து மீட்டெடுத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஆப்பிரிக்காவில் கடத்தப்பட்ட இந்தியர்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக இந்திய மக்களுக்கும் இந்தியாவிலிருந்து வெளிநாடு சென்ற மக்களுக்கும் இந்திய அரசு பாதுகாப்பாக இருக்கும். அதாவது அது மத்திய அரசின் கொள்கை முடிவு. மிக தெளிவாக நேற்று அறிவிப்பு மட்டுமல்ல, விவசாய கடனை 36,000 கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேச அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது. அதே போல தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது எந்த வங்கியாக இருந்தாலும் தமிழக அரசு நினைத்தால் அதை அவர்கள் தள்ளுபடி செய்யலாம். ஆக தமிழக அரசு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசு பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் சென்று பார்த்திருக்கலாம், மற்ற அமைச்சர்கள் சென்று பார்த்திருக்கலாம். எங்களது மத்திய அமைச்சர் 3 முறை பார்த்திருக்கிறார். அருண்ஜேட்லி அவர்களிடம் கூட்டிச் சென்றிருக்கிறார்கள். அருண்ஜேட்லி கொள்கை முடிவை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் விவசாய சகோதரர்களுக்கு கேட்டுக் கொள்வதெல்லாம், மோடி அவர்களின் அரசு பயிர் பாதுகாப்பு திட்டத்தை கொடுத்தது. அதை தமிழக அரசு உங்களுக்கு எடுத்துச் செல்லவில்லை. 50 லட்சம் பேர் பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கலாம். வெறும் 13,000 பேரைத்தான் சேர்த்திருக்கிறார்கள். எல்லா மாநிலங்களிலும் அந்த காப்பீடு பிரீமியத்தை அரசாங்கம் செலுத்துது, மாநில அரசாங்கம் செலுத்துது. தமிழகத்தில் அது செலுத்தாததுனால மிக குறைந்த விவசாயிகள் தான் அதில் பலனடைந்திருக்கிறார்கள். ஆக நல்ல திட்டத்தை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதை விவசாயிகளிடம் எடுத்து செல்லாதது மாநில அரசின் தவறு. எது எப்படி இருந்தாலும் காலம் கடந்து விட்டது. மரியாதைக்குரிய நமது விவசாய சகோதரர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களது போராட்டத்தை கைவிடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்வு காத்திருக்கிறது.